ஐசக் இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடலாம். ஐசக் பிரெஞ்ச் ஃப்ரை சாப்பிடுப்பா. ஓகேப்பா. டிஷ்யூ பேப்பர் வேணும். டிஷ்யூ பேப்பரா? சரி இரு. இந்தா ஐசக், உன்னோடத நான் சாப்பிடுறேன், என்னோடத நீ சாப்பிடு, சரியா? ஃப்ரெஞ்ச் ஃப்ரைலியா போடுறீங்க? யார் என்ன பண்றாங்களோ அவங்களுக்கு அதுதான் நடக்கும். லைக் போடுறீங்க. இந்த கரும்பை நம்ம இப்போ உடைச்சு சாப்பிடலாம். ஐயோ பாவம், அந்த மாடு ரொம்ப பசில இருக்கு போல. இந்த கரும்பை எடுத்துட்டு போய் கொடுக்கலாம். இந்த மாடே, இந்த கரும்பை சாப்பிடு. ரொம்ப இனிப்பான கரும்பு. ரொம்ப தேங்க்ஸ் ஐசக். இந்த கரும்புக்கு நன்றி. ஹாப்பி மாட்டு பொங்கல் மாடே. Here I am, how do you do? Brother, where are you? Here I am, here I am. நாட்டாம தூங்கிட்டு இருக்கியா? சொம்பு, இந்த சொம்பை வச்சு தானே நீ தீர்ப்பு சொல்ற. அந்த சொம்பை நான் தூக்கிட்டு போயிடுறேன். அப்புறம் எப்படி நீ தீர்ப்பு சொல்றேன்னு நான் பாக்குறேன். வயிறுலிக்குதே. ஆட்டாமா என்னாச்சு? என் சொம்ப காணோம். ஐயோ, சொம்பு காணுமா? அப்ப இனிமேல் நீங்க தீர்ப்பு சொல்ல முடியாதா? காணாம போனது தீர்ப்பு சொல்ற சொம்பு இல்ல, கையில எடுத்துட்டு போற சொம்பு. என் வயித்தை கலக்குதே. ஐசக் அம்மா சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கலை சந்தோஷமா கரும்பு சாப்பிட்டு இனிப்போட கொண்டாடுங்க. நாட்டாம சார்பா பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பாய் பாய். உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். நல்லதோட. இது என்கிட்ட கொடு. ஐடியா. இந்த சாக்லேட். சரளா, நான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். வா, உனக்கு காமிக்கிறேன். என்ன பாச்சு? மேரி கிறிஸ்மஸ் உங்க அனைவருக்கும். இது என்ன சாண்டா கேப் மாதிரி இருக்கு? அம்மா அம்மா, இது சாண்டா கேப். இங்க பாருங்க, என் கையில என்ன கிடைச்சிருக்குன்னு. சாண்டோட கேப். இது அவர் வானத்துல பறக்கும் போது கீழே வந்திருக்கும். அப்ப கேப் இல்லாம அவருக்கு குளிர் இல்லமா? ஆமா ஐசக். ஐயோ பாவம் சாண்டா கிளாஸ். ஐடியா. ஐசக் நில்லு. என்னம்மா? வேணா ஒண்ணு பண்ணு, நீ சாண்டாக்கு லெட்டர் எழுது. லெட்டர் எழுதினா அவர் வருவாராமா? ஆமா ஐசக், அவர் கண்டிப்பா வருவாரு. சரிம்மா, நான் போய் லெட்டர் எழுதுறேன். லெட்டர் இங்க வச்சுட்டு கேப்ப பக்கத்துல வச்சிடலாம். கதையும் திறந்துச்சலாம். அப்ப சாண்டா கிளாஸ் வந்து எடுத்துப்பாரு. எனக்கு லெட்டர். Merry Christmas, my friend. Thank you, Santa. Hi friends, இங்க பாத்தீங்களா என்னோட fancy dress. நான் fancy dress competitionல கலந்துருக்கேன். I am one of the insects family. நான் என்ன insects நீங்க கண்டுபிடிச்சு கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். இங்க பாருங்களா, நிறைய fruits, நிறைய insectsலாம் வந்திருந்தது. அப்புறம் ஏன் வந்துச்சு? அந்த ஸ்டேஜ்ல எல்லாரையும் பார்த்ததும் அம்மா சொல்லி கொடுத்தது எல்லாம்